பார்க்க போற தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் தான். மே 1 முதல் NPHH, PHH மற்றும் AY ரேஷன் கார்டு வச்சிருக்க எல்லாருக்குமே அரசு தரப்புல இருந்து முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்க ரேஷன் கார்டு ரத்தாக வாய்ப்பு இருக்கு. மாசம் மாசம் வாங்குற ரேஷன் பொருட்களும் கட்டாயிடும். அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகையும் கிடைக்காது. ஸோ அது என்ன அப்டேட்ஸ், நாம என்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். ரேஷன் கார்டு வச்சிருக்க நம்ம மக்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. ஒரு புது அப்டேட் ஒன்று கொடுத்திருக்காங்க. ரேஷன் கடையில இனிமேல் பொருட்களுக்கு பதிலா டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வர போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து தீயா பரவிட்டு இருக்கு. இது என்ன விஷயம், உண்மையாவே பணம் தரப்போறாங்களா அப்படிங்கிறத பத்தின முழு விவரங்களை இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அரசு கொடுக்கிற எந்த ஒரு சலுகையா இருந்தாலும் சரி, அது தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ரேஷன் கார்டில் EKYC பண்ண வேண்டியது கட்டாயம். நீங்க இது வரைக்கும் EKYC வந்து ரேஷன் கார்டில் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா பண்ணிக்கோங்க. ஏன் இந்த திடீர் அறிவிப்பு அப்படின்னா போலியான ரேஷன் கார்டுகளை கண்டுபிடிச்சு தூக்குறதுக்கு தான் இந்த அதிரடி ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. பொதுவா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் ரேஷன் கடைகள் மூலமா அரிசி, கோதுமை, சர்க்கரை, துவரம்பருப்பு, ஃபார்ம் ஆயில்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இலவசமாகவும் கம்மி விலையிலையும் கொடுத்துட்டு வராங்க. இதுல மொத்தம் 5 வகையான ரேஷன் அட்டைகள் இருக்கு. PHH முன்னுரிமை அட்டை, NPHH முன்னுரிமை அற்ற அட்டை, சர்க்கரை அட்டை அதாவது AAY அந்தியோதயா அன்ன யோஜனா, பொருளில்லா அட்டை, நோ கோமோடிட்டி கார்டு. இப்பெல்லாம் ரேஷன் கார்டு ஃபுல்லாக டிஜிட்டல் ஆயிடுச்சு. புதுசாக கார்டு அப்ளை பண்ணுறதுல இருந்து பேர் சேர்க்கறது, பேர் தூக்குறது, அட்ரஸ் மாற்றுறதுன்னு எல்லாத்தையுமே www.tnpds.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் வழியாக நாமளே ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். இதனால நிறைய தில்லுமுள்ளு குறையுது. நிறைய வீடுகளில் ரேஷன் அரிசி சமைக்க மாட்டாங்க, ஆனால் பொருளை வாங்கி அப்படியே வெளியில் மார்க்கெட்டில் வித்துடுவாங்க, இல்லைன்னா யாருக்காச்சும் கொடுத்துருவாங்க. நிஜமாவே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு அந்த பொருள் போய் சேருதான்னு கேட்டா நிறைய இடத்துல இல்ல. போலியான ரேஷன் கார்டுகளை வச்சு நிறைய மோசடி நடக்குது. இதையெல்லாம் டோட்டலா க்ளோஸ் பண்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மெகா பிளானை கையில எடுத்திருக்காங்க. அதாவது பொருளா கொடுத்தா தானே விற்கிறீங்க, இனிமேல் பொருளுக்கு பதிலாக டைரக்டா பணமாவே கொடுத்துடுறோம் அப்படின்ற ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூஸ் பண்ண போற டெக்னாலஜி பேர் தான் ERUPI, ERUPI அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா மாசம் மாசம் உங்க ரேஷன் கார்டில் இணைச்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு டிஜிட்டல் வவுச்சரோ அல்லது டோக்கனோ SMS-ஆ வந்துடும். அதுக்கப்புறமா எல்லார் மனசுலையும் வர சந்தேகம், எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து மாதம் 1000 இருந்து 2500 ரூபாய் வரைக்கும் உங்கள் வவுச்சரில் பணம் வந்து ஏறிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் வந்து வவுச்சரில் பணம் வந்து ஏறும். இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அந்த டோக்கனை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு தேவையான அரிசி பருப்பை நீங்கள் ரேஷன் கடையிலையும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியில் இருக்கிற மளிகை கடைகள்லையும் வாங்கிக்கலாம்.
இல்லை பொருளே வேணாம்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க. எனக்கு ரேஷன் பொருளே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வவுச்சரை அப்படியே பணமாக மாற்றி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே வரவு வச்சுக்க முடியும். ஸோ இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்கீம் கூடிய விரைவில் அமலுக்கு வரப்போறதா புதிய தகவல்கள் வந்திருக்கு. இது வரைக்கும் அமலுக்கு வரல, பட் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்கீம் அமலுக்கு வந்தா கள்ள மார்க்கெட்ல ரேஷன் பொருள் விற்கிறது மொத்தமா ஒழிஞ்சிரும். நிஜமாவே தேவைப்படுற மக்களுக்கு அந்த காசு போய் சேரும். இந்த வருஷத்துக்குள்ள இந்தியா முழுக்க இந்த ஸ்கீமை கொண்டு வர சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த இ-ரூபி டிஜிட்டல் வவுச்சர் சிஸ்டம் நல்லா இருக்குமா, இல்லை இப்போ இருக்கிற மாதிரி அரிசி பருப்பாவே கொடுத்தா நல்லா இருக்குமா? உங்கள் ஒப்பீனியனை, உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒரு ரேஷன் கார்டு தான் இருக்கணும். வேறு வேறு அட்ரஸில் 2 கார்டு வச்சுருந்தா அது சட்டவிரோதம் அப்படின்னு மத்திய அரசு ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்துருக்காங்க, எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இருந்தவங்க பேரை நீக்கிறதுக்கும் பிறந்த குழந்தைகளை சேர்க்கறதுக்கும் இந்த இகேஒய்சி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இகேஒய்சி பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ரேஷனில் இலவசமாக வாங்குற அரிசி கோதுமைன்னு எந்த பொருளும் கிடைக்காது. ரேஷன் பொருட்கள் கட்டாயிரும். அடுத்ததா மாதம் வாங்குற உரிமை தொகையும் இனி வரப்போகிற எந்த ஒரு பண பலன்களும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கு வராது. அடுத்ததா அந்தியோதயா அன்ன யோஜனா ஏஒய் கார்டு மூலமாக கிடைக்கிற 35 கிலோ இலவச அரிசி உட்பட எல்லா சலுகைகளும் நிறுத்தப்படும். மத்திய அரசு சலுகைகள் ரத்தாயிரும். அடுத்ததா இகேஒய்சி எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு தெரியல. இதுக்காக நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை. ஒரு பைசா கூட செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ரேஷன் கடைக்கு போங்க, நேரடியாக போங்க. குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தனித்தனியாக போய் கைரேகை பயோமெட்ரிக் வச்சு இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கணும். குடும்ப தலைவர் மட்டும் பண்ணால் பத்தாது, கார்டில் பேர் இருக்கிற அத்தனை பேரும் பண்ணணும். சில வெப்சைட் மூலமாகவோ அல்லது மேரா ரேஷன் ஆப் மூலமாகவோ உங்கள் ஆதார் நம்பர் மற்றும் ஓடிபி பயன்படுத்தி வீட்டில் இருந்தபடியே செக் பண்ணிக்க முடியும். ஆனால் உங்கள் ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கணும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் மேரா ரேஷன் ஆப்பில் ஆதார் சீடிங் ஆப்ஷனில் போய் உங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கோங்க. மாதம் நடக்கிற குறைதீர் முகாம்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதற்காக. ஏன்னா மாதம் நடக்கிற குறைதீர் முகாம்லையும் இதை நீங்கள் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. கவலை விடுங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. மறுபரிசீலனை, அதாவது அப்பீல் செய்ய அரசு சூப்பரான வழியை வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னடா இது புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆயிடுது, இது எதனால ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப் கிளியராக இல்லாமல் இருக்கலாம். குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பேர் ஆல்ரெடி வேறு கார்டில் இருக்கலாம். ஆஃபீஸர் செக் பண்ண வரும்போது நீங்கள் வீட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம். கேஸ் சிலிண்டர் டீட்டெயில்ஸில் தப்பு இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தப்பு இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகும். அடுத்ததா இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்க்கு போயிட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை போட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்க. என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு அதுலேயே காட்டும். ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா அட்ரஸ் தப்புன்னு வந்திருந்தா கரெக்டான இபி பில் இல்லைன்னா வீட்டு வரி ரசீதை ஆன்லைனில் அப்டேட் பண்ணுங்க. மெசேஜ் 15 நாளுக்குள்ள மறுபரிசீலனைக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்ததா ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா நேராக உங்கள் ஏரியா தாலுகா ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, வட்ட வழங்கல் அதிகாரி அல்லது இ சேவை மையத்துக்கு போய் முறையீடு பண்ணுங்க. தகுதியான நபராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வீடு தேடி வரும். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உதவியாக இருக்கும்.
இதே மாதிரி மத்திய மாநில அரசுகளோட நலத்திட்டங்கள் சலுகைகள் பற்றி உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க.